என் பேர் சரவணன். நான் மதுரை பக்கத்துலேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன். நான் 1990 வந்தேன். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இந்த சர்வீஸ் லைனில் இப்போ மீடியா லைட் சர்வீஸில் இருக்கேன். குறிப்பிட்ட காலங்களில் ஒவ்வொரு ஃபீல்டு மாறிக்கிட்டே இருக்கும். வால்வு ரேடியோலேருந்து இப்போ இந்த லைனுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரேடியோனா எனக்கு ரேடியோ மட்டும்தான் தெரியும்னு அப்படியே அப்டேட் ஆகாமல் இருப்பாங்க. காரணம் என்னென்னா படிக்கிறது இல்லை. அதுக்கு மேலே அடுத்தது என்ன வரும்னு நம்ம ஃபீல்டை மாற்றிக்கிட்டே இருக்கணும்னா அடுத்து கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் பழைய வேலை பார்த்த காலத்தில் நெட்டெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? புக்ஸ் வாங்கி தான் படிக்கணும். இப்போ எல்லாமே கூகுளில் கிடைக்கிது. டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க வேண்டியது. ஒரு சில பேர் வேலை பார்த்து தான் நான் ஏர்ன் பண்ண முடியும்னா அங்கே வேலை பார்த்து, ஒரு சில பேர் நான் சொந்த தொழில் பண்ணி தான் பண்ணணும்னா, நானும் ஆரம்பத்தில் வேலை பார்த்து தான் சொந்த தொழிலுக்கு வந்தேன். அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கிட்டு மிச்சம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஆசைகள் வேறு, அனாவசிய செலவுகள் வேறு. மாதத்தில் ஒரு படம் பார்க்குறது வேறு, டெய்லி ஒரு படம் பார்க்குறது வேறல்ல. நான் சினிமாவை சொல்கிறேன். பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு அவங்களையும் கரையை ஏற்றி விட்டோம்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சில சமயம் கோவம்லாம் வரதான் செய்யும். அந்த கோவத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மற்றவங்க மேலே காமிக்காமல் நம்ம என்ன வேலையோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். படிப்பு ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் பணம். படிப்பு மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, கூட பணமும் இருக்கணும். தொழில் பண்ணோன்னா இன்றைக்கி முதலீடு இல்லாமல் எந்த தொழிலும் பண்ண முடியாது. ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா செஞ்சு தரேன், முன்பணம் ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு நான் வாங்க மாட்டேன். என் கையில் இருக்கிற காசை போட்டு தான் செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி இதை முடித்தா இன்றைக்கி இதில் 200 ரூபா கிடைக்குதா, அடுத்த வேலையை எடுத்தோம்னா என்ன கிடைக்குங்கிறது அப்புறம் தான் தெரியும்.